ஆடு தானா கசாப்பு கடை தேடி வந்து தலைய கொடுத்த கணக்கா விஷப்பாம்பு சிவம் யாருமே தன்னை பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா போன் பண்றத யோசிச்சுதான் மாயாவுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாரு. அதை யாழினி பாப்பாங்கன்னோ இல்ல இந்த விஷயம் விக்ரமுக்கு போகணும் அந்த ஆளு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இந்த விஷயம் விக்ரமுக்கு வந்து சேர்ந்ததுமே விக்ரமுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்ச நாளாவே அந்த மனுஷன் கொஞ்சம் கீழ்த்தரமா தான் நடந்துட்டு இருக்காரு. ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா இறங்குவார்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கலன்னு வருத்தப்பட்டவரு உடனே சுபாஷுக்கு போன் பண்ணி ஒரு முக்கியமான லீடு கிடைச்சிருக்கு, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லவும் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த சுபாஷ் பாதி வழியிலேயே திரும்பியும் வந்துட்டாரு. வந்தவர்கிட்ட எங்க அப்பா இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதான் தாமதம். சுபாஷ் சார் முதல்ல அவரை விசாரிச்சா எல்லா உண்மையிலும் வெளியே வந்துடும், உடனே இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு அவசரப்படவும் இல்ல அப்படி பண்ணா அவரு முழிச்சுக்குவாரு, நான் எதுவுமே பண்ணல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சாதிப்பாரு. இல்ல இதை நீங்க தான் பண்ணீங்கன்றதுக்காக சாட்சியா யாழினை கொண்டு வந்து நிறுத்தணும்னா யாழினி சிக்கல்ல மாட்டிக்குவா. எங்க வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கிற ஒரே ஆள் யாழினி மட்டும்தான். அவளையும் இதுக்குள்ள இழுத்து விட்டு நிம்மதியை கெடுக்க நான் விரும்பல. எங்க அப்பா தான் இயக்கத்தனம் பண்ணான்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அந்த ஆளை கவனிக்க வேண்டியதுல கவனிக்கணும். நீ ஒரு இன்ஃபார்மரை வர சொல்லு, அவனை எங்க அப்பாவை க்ளோஸா வாட்ச் பண்ண சொல்லு, அவர் எங்க போறாரு யார்ட்டெல்லாம் பேசுறாரு அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்ற உண்மை நமக்கு சுலபமா தெரிஞ்சிடும். அப்பதான் எங்க அப்பாவையும் அந்த பின்னாடி இருக்க இன்னொரு நபர் யாருன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு தெளிவான ஒரு திட்டமும் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கு பதிலா விஷப்பாம்பு சிவத்தோட போனை டாப் பண்ணீங்கனாலே அவர் யாருக்கிட்ட எல்லாம் பேசுறாரு அவங்க யாருன்ற உண்மையை சுலபமா கண்டுபிடிச்சிட முடியுமே. விக்ரம் சிவனாடியோட போட்டோவை போன்ல வச்சுக்கிட்டு தான் விக்ரம் சுபாஷ்ட பேசிட்டு இருந்தாரு. அங்க வந்த இனியா அந்த போட்டோ கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு வாங்கி பார்க்கவும் ஒரு நிமிஷம் அதிர்ந்தே போயிட்டாங்க. ஏன்னா தன்னை கடத்தினவனும் இவனும் ஒருத்தன் தான்றத பார்த்ததுமே அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த விக்ரம் கிட்ட சொல்லவும் எப்படி இதை கண்டுபிடிச்சுன்னு கேட்டதுக்கு அவன் கண்ணை என்னால மறக்கவே முடியாது, இவன் தான் என்னை கடத்தினவன் அப்படின்னு உறுதியா சொல்லவும் அந்த ஆள் எங்களை பார்த்ததும் ஏன் தப்பி ஓடினான்னு இப்பதானே புரியுது, எங்க தான் மாட்டிக்கிட்டா தன்னோட குட்டு வெளிப்பட்டோன்னு பயந்துட்டான், அதனாலதான் ஓடி ஒளிஞ்சிருக்கிறான். சாட்சி சொல்ல வந்த நபர் ஒரு போலியான நபர், அந்த சாட்சி கூட தான் இவன் வந்தான் அப்படின்னா இது இனியாவுக்காக விதிக்கப்பட்ட மிகப்பெரிய வேலை. இனியாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ரொம்ப மெனக்கிட்டு இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. இதுல தீனதயாளனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற விஷயத்த விக்ரம் தெளிவா பேச ஆரம்பிக்கவும் சுபாஷுக்கும் விக்ரம் சொன்னது ரொம்ப சரினும், இவங்களை எல்லாத்தையும் உடனே புடிச்சு விசாரிச்சா உண்மை வெளிப்படாது, அதனால இவங்களை சுதந்திரமா வெளியே விட்டுதான் சரியான நேரம் வரும்போது மடக்கி பிடிக்கணும் அப்படின்னு விக்ரம் சொன்ன மாதிரியே வேலைகள்ல இறங்கவும் ஆரம்பிச்சாரு. ஒரு நபரை பார்த்து பொறாமப்படுறதோ அவங்க கூட போட்டி போறதோ ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனா அதுக்காக எல்லையை மீறி செயல்பட்டா அதை மன்னிக்கவே கூடாது. அந்த நபர் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினரா இருந்தாலும் சரி இந்த விஷயத்துல நம்ம ஹீரோ விக்ரம் கொஞ்சம் பொறுமையை தான் கடைபிடிக்கிறாரு. ஆனா இந்த பொறுமை எல்லா நேரத்தையும் அவர்கிட்ட இருக்குன்னு நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது. எந்த நேரத்திலையும் இந்த பொறுமை வெடிச்சு செதறலாம். அப்படி வெடிக்கும் போது விஷப்பாம்பு சிவன் தாங்க வர நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.